பொற்கலனே பொற்கலனே. வணக்கத்திற்குரிய சீர் வளர் சீர் நாராயண ஞானதேசிக சுவாமிகள் அவர்களே, கம்பன் அறநிலையினுடைய தலைவர் திரு SLNS பெரியண்ணன் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே, இங்கு வந்திருக்கிறார் என்பதால் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியும், அதே நேரத்தில் அவர் முன்னணியில் நான் பேசப்போகிறேனே என்கின்ற அச்சமும் கலந்து நான் இருக்கின்ற என் அருமை சகோதரி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, அவை நிறைந்து கூடியிருக்கின்ற பெரியோர்களே, எனது அருமை சகோதரர் H. ராஜா அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த கம்பன் விழாவில் சில விழாக்களில் நான் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். இலங்கையிலே இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மிக சிறப்பாக நடத்துகின்ற விழா, புதுக்கோட்டையிலே கம்பன் விழா, ராமேஸ்வரத்தில் கூட ஒரு முறை கம்பன் விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்பதாக நினைவு. இப்படி பல இடங்களில் கலந்து கொண்டிருந்தாலும், சென்னை கம்பன் விழா என்று கலந்து கொண்டிருந்தாலும், முக்கியமான இந்த கம்பன் கழகம் இதில் இதுதான் முதல் முறையாக நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். ஏறத்தாழ 87 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிற இந்த காரைக்குடி கம்பன் கழக நிகழ்ச்சியில் துவக்கத்திலேயே ரசிகமணி TKC அவர்களுக்கும் நம்முடைய சா கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை அஞ்சலியும் செலுத்தி நான் என் உரையை துவக்கலாம் என்று கருதுகின்றேன். பேச வேண்டும் என்று கேட்டார்கள், ஒப்புக்கொண்டு விட்டேன். ஆனாலும் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அச்சமும் ஏற்கிறது. வாலி ராமாயணத்துடைய கவிதை வடிவமாக ராமாயணத்தை தயாரித்து ஒரு சிறிய கவிஞர் வாலி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள், பலர் பார்த்திருக்கிறார். அதில் முதல் எடுத்த உடனேயே கவிஞர் வாலி குறிப்பிடுகிறார், நீச்சல் தெரியாமல் இறங்கிவிட்டேன், கூச்சல் போடுவேன் காப்பாற்று ஆண்டவன்ட்ட. அதே போல் நானும் கூட நீச்சல் தெரியாமல் இங்கு வந்திருக்கிறேன், கூச்சல் போட மாட்டேன், மரியாதையாக அமர்ந்து விடுவேன். நான் கொஞ்சம் கம்பராமாயணத்தை படித்திருக்கிறேன். ஓரளவுக்கு இந்த கம்பராமாயணத்தில் எனக்கு ஒரு அறிமுகமும் அல்லது சற்று புலமையும் இருக்குமானால் அந்த எல்லாவற்றுக்கும் பெருமைக்கும் காரணமானவர் பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்கள். அவர் ஒரு முறை குறிப்பிட்டு நான் பேசியதை கேட்டு மறுநாள் என் வீட்டுக்கே வந்து தான் எழுதின கம்பராமாயணத்திற்கான உரை 8 தொகுப்பு வீடு தேடி வந்து தந்துவிட்டு சென்றார். அதை மிக ஆர்வத்தோடு முழுமையாக படித்து அதன் பிறகு பல இடங்களில் கம்பனை பற்றி கம்பராமாயணத்தை பற்றி பேசுவதற்கு அது பயனுள்ளதாக இருந்தது. கம்பராமாயணம் என்பது ஒரு பெரிய கடல். வாலி சொன்னது போல் அது பெரிய கடல் சமுத்திரம்தான். அதில் நம்முடைய பாரதி பாஸ்கர் போன்றவர்கள் பல பேர் அதில் உண்மையிலேயே துறை போகியவர்கள். எனக்கு அதற்கு ஆர்வம் இருக்கிறது என்றாலும் கூட அதற்குண்டான நேரமும் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது ஏற்கனவே என்னை அறிமுகம் செய்து வைத்தது போல ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியல் துறையிலே இருக்கிறேன்.
அதனால் எந்த துறையில் இருக்கிறேனோ அந்த துறை பற்றித்தானே எனக்கும் கண்ணோட்டம் இருக்கும். அவரவர்களுக்கு எது பிடிக்குமோ, நான் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு ஒருவர்கிட்ட கொடுத்தா பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு உத்தரப்பார், அவர் அச்சகம் வச்சுருப்பார், உள்ள விஷயத்தை பார்க்க மாட்டார். படம் நல்லா வரைஞ்சிருக்கா அவராக இருப்பார், அவர் ஒரு ஓவியராக இருப்பார். நான் ஒரு தடவை நடந்து வரும்பொழுது என்னுடைய காலில் செருப்பினுடைய தோல் அருந்து விட்டது. பக்கத்தில் தான் வீடு, எப்படியாவது போயிடலான்னு இப்படி காலை தேய்ச்சி நடந்து வரும்பொழுது தெருவோரத்தில் ஒரு செருப்பு தைக்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்துட்டார், சார் தைச்சி கொடுத்துட்றேன், தோல் கண்டார் தோலே கண்டார். அவர் கண்ணோட்டம் முழுக்க தோல் தான். அந்த மாதிரி நான் அரசியல் இருந்ததுனால இந்த கம்பராமாயணம், இந்த கம்பர் அல்லது ராமாயணத்தில் அரசியல் நோக்கில், அரசியல் என்பது நான் எப்போது நடைமுறை அரசியலை சொல்லவில்லை, ஒரு அரசியல் என்கின்ற துறை, ஆட்சியிலே இருப்பவுடைய துறை, அது எப்படி இருந்தது அல்லது இருக்கிறது என்பதை கம்பராமாயணத்திலிருந்து வந்திருக்கிற விஷயங்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக பாரதி பாஸ்கர் வந்திருக்கிற காரணத்தால் நான் சுருக்கமாக சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லி அமர்கின்றேன். ராமாயணத்தில் முக்கியமான ஒரு திருப்பம் எங்கு வருகிறது? கம்பன் ஒரு நாள் ஒரு கண்ணாடி முன்பாக அமர்ந்து கொள்கிறார். அந்த கண்ணாடியிலே பார்க்கும்போது அவனுக்கு வலது கன்னத்தின் காதிற்கு மேலே ஒரே ஒரு நரைமுடி தெரிகிறது. நான் பண்புகிறது நரைமுடி என்று சொன்னேன், ஆனால் கம்பன் நரைமயிறு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இது சாதாரண விஷயம். நமக்கெல்லாம் என்ன தோணும்? ஒரு நரைமுடி தெரிந்து விட்டால் திஸ் இஸ் த டைம் ஃபார் மீ டு டை. டைன்னு சாயம் பூசணும். கம்பன் என்ன நினைத்தான்? திஸ் இஸ் த டைம் ஃபார் மீ டு டை. நான் இறப்பதற்கான காலம் வந்துவிட்டது, அல்லது துறப்பதற்கான காலம் வந்துவிட்டது. பாங்கில் வந்திடும் நரை படிமக் கண்ணாடி ஆங்கதிரு கண்டனன் அவனை காவலன். இன்னகையை தரத்தர ஒருத்தன் மனை உற்றாள் பொன்னடி தொழத்தட மறுத்தல் புகழ்வோயா. கும்பகர்ணன் சொல்றார் சார். ஆக அந்த காலத்தில், ராமாயண காலத்தில் கம்பன் சொல்கிறபடி மந்திரி சபை எப்படி இருந்ததுங்கிறது தசரதன் மந்திரி சபையை பற்றி மாத்திரம் இல்லை, ராவணன் மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நான் எனக்கு தெரியுமோ என் கண்ணோட்டத்தில் இது பார்த்தேன். மந்திரி சபை கூட்டியாச்சு, யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. தசரதன் சொல்கிறார், விரும்பிய மூப்பு எனும் வீடு கண்டையான். தசரதன் சொல்கிறார் நடந்து சொல்லி, ஆதலால் மந்திரி சபையில் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமைத்தாய் வரும் பிறப்பை நீக்குறு மாதவம் தொடங்குவார் வனத்தை நன்னுவை. என் பிள்ளை ராமன், அவனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் காட்டில் போய் தவம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது மன்னன், மந்திரி சபை. அடுத்தவர் என்ன சொல்லணும்? ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதுதானுங்க சொல்லணும். என் பிள்ளைக்கு நான் பட்டஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னாச்சுன்னா மந்திரி சபையில் யார் மறுக்க போகிறா? ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் தசரதன் என்ன சொல்கிறாரு? மாதவன் தொடங்குவான் வனத்தை நன்னுவேன். நான் ராமனுக்கு பட்டம் சூட்டலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். யாதொன்னும் கருத்து, அதாங்க முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் அபிப்பிராயம் என்ன? என்னங்க ஜனநாயகம் ஜனநாயகன்னு சொல்கிறோம். அன்னைக்கு தசரதன் ஆட்சி, முடியாட்சியில் இருக்கிற ஜனநாயகம் பாருங்கள். தப்பாக எடுத்துக்காமல் இருந்தால் அது அரசியல் இல்லாமல் வரலாறாக மாறிவிட்டது. நான் கூட சுவாமிஜி பேச ஆரம்பித்த பிறகு அரசியல் பேசுகிற மாதிரி வந்து விடலாம் பயந்தாருன்னு என்னை பற்றி ஏதோ சொல்ல போகிறார் நினச்சாலும் அவரே தான் சொன்னார் சார் விஷயம். ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு முழுக்க பாதிக்கிற 20 மாதங்களுக்கு மேலான அவசர நிலை இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும். யாரை கேட்டாங்க? மந்திரி சபை கூட கேட்கலையே அப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள். இதை நான் வரலாறு தான் சொல்கிறேன், அரசியல் பேசலை. மறுநாள் தான் மந்திரி சபையை கூட்டி நான் இப்படி அறிவிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் அந்த காலத்தில்
தீவிரமாக தலைமறைவாக இருந்தவன் அந்த நேரத்தில். எனக்கு தெரியும், ராஜாவுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். ஆனால் இங்கே ஒரு முறையாக செய்ய வேண்டிய விஷயத்தை மந்திரி சபையை கூட்டி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறேன். இதுதாங்க உண்மையான ஜனநாயகம். ஆச்சரியமாக இருக்க யாது நம்ம கருத்து என இனிய கோரினான். இதெல்லாம் முடிஞ்சது. நான் வேகமாக போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை மறுபடியும் ராமன் தசரதன்ட்ட போய் நிற்கிறார். தசரதன் மயங்கி விழுந்து கிடக்கிறார். கைகேயி தான் சொல்கிறாங்க அந்த அம்மா, ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆடு, நீ போய் தாழிரும் தடையில் தாங்கி தாங்கரும் தோமேற்கொண்டு புழிவெங்கான நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இப்படி அப்பா சொன்னார், அரசன் சொன்னார். அப்போ அதை பற்றி ராமனுடைய முகத்தை பற்றி இருக்கிற வர்ணனை எல்லாருக்கும் தெரியும். பட்டாபிஷேகம்னு சொன்னபொழுதும் சந்தோஷப்படலை, முகத்தில் மாற்றம் இல்லை. உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லும்போது ராமனுக்கு பெருசாக இல்லை. அதுக்கு உதாரணமாக அண்டர் அந்த செந்தாமரையினே வென்றதம்மா அப்படின்னு சொன்னார். நான் அரசியலில் பல விஷயம் இருந்தபோது சில பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர்கள்லாம் வருவாங்க. அதில் பல சம்பவங்களில் பலவிதமாக ஃபோட்டோ எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஃபோட்டோ எடுப்பாங்கன்னா நான் நினைக்கிறேன் எதுக்காக இவ்வளோ எடுக்கிறாங்க. மறுநாளைக்கு பேப்பரில் ஒன்று வரும், இல்லை சில நேரத்தில் அதுவும் வராது. ஆனால் நான் எலெக்ஷன் நின்று தோத்துட்டேன்னு வச்சுங்களேன், எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி நான் அப்படி கண்ணத்தில் கை வச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோவை எடுத்து போட்டு இலா கணேசன் வருத்தம்னு போடுவாங்க. ராமன்ட்ட மாத்தினா அது நடக்காது. நீ எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் சிரித்த மூஞ்சி தான். அண்டலந்த செந்தாமரையிலே நீ காட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரி முகம், நீதாப்பா ராஜான்னு சொல்லும் போதும் ஒரே மாதிரி முகம். இது இப்போ இந்த ராமனுக்கு அடுத்த விஷயம். ராமன் தான் அப்படி இருக்கான்னு இருக்கட்டும். ராமன் தன்னுடைய அம்மாவை போய் பார்க்குறார், கோசலேட்டை. பட்டாபிஷேகம் சூட வேண்டியவு இப்போ நிற்கிறான் இப்படின்னு. ராமன் ரொம்ப புத்தாலித்தனமாக என்ன சொல்கிறான், நம்ம கூட ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சில விஷயத்தை, ஒரு தாக்குதல் ஆன விஷயத்தை கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் பின்னாடி சொல்லி முதல்ல சொல்லுவோம், ஷாக் கொடுக்க வேண்டாம். நின் காதல் திருமகன் பங்கம். பரதனை பற்றி ராமன் சொல்கிறது கவனிங்க. அதுவும் எந்த பரதன்? கொஞ்சம் முன்னாடி அவங்க அப்பா நால துரோகம் பண்ணி அவனுக்கு தான் சொன்ன பிறகு தம்பி மேலே எவ்வளோ கோபம் இருக்கணும். திருட்டுப்ப அவனுக்கா ராஜ்யம் அப்படின்னு தான் நினைப்பான். ஆனால் ராமன் சொல்கிறான் அம்மாட்ட, அம்மா நின் காதல் திருமகன், அதாவது உன்னுடைய அன்பு மகன் பங்கமில் குணத்து எம்பின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லை, என் தம்பி பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்க மாமடி சூடுகின்றான்னு சொல்கிறார். 1000 சொன்னாலும் ஒரு அம்மாவுக்கு தான் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு அது இல்லைன்னு சொல்லி இன்னொரு மனைவியுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம்னா கோபம் வருமா இல்லையா? என்னென்ன வார்த்தைகள்லாம் தமிழில் சிறப்பு வார்த்தைகள் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து கோபமாக வராது. ஆனால் இந்த வரியை கேட்ட உடனே கோசலை சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. மன்னவன் பணி என்றாகிலும் இவன் என்ன சொல்கிறான், அதுக்கு முன்னாடி ராமன் கிருபானந்த வாரியார் சொல்வார், இந்த கம்பராமாயணத்தை இந்த இடத்த விளக்கும்போது என்று ஏகினேன் மன்னன் என்றான் சொன்ன உடனே ராமன் பதில் சொல்வான், மன்னவன் பணி என்று ஆயினும் நின்பனி மறுப்பனோ மன்னவன் பணி அன்று. இது வாரியார் சுவாமி. ஆயினும் நின்பனி மறுப்பனோ அப்படிம்பார். ராமன் சொன்னாரா இல்லையோ, வாரியார் சொல்வார். நிச்சயமாக அப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டார். ஆனால் நீ சொன்னால் நான் கேட்காம போவேனான்னு அர்த்தத்துக்கு என் பின்ன. ஆனால் இப்படி அர்த்தம், மன்னவன் பணி என்று ஆகிலும் நின்பனி மறுப்பனோ. வாரியார் சுவாமி இன்னொன்று சொல்வார், உனக்கு தெரியாது, என் பின்னவன் பெற்ற செல்வம் எனக்கு என்ன இப்போ கிடைச்சிருக்கோ அதுதான் அவனும் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அவனும் ஆட்சிக்கு வர மாட்டான். என் பின்னவன் பெற்ற செல்வம், இது ஏன் கருத்து இல்லை, இது வாரியார் சுவாமி சொன்னது. அடியனேன் பெற்றதன்றோன்னு ஆரம்பிப்பார் அப்படின்னு. இப்போ இந்த கோசலேட்டை போய் சொன்ன உடனே கோசலை சொன்னதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா? முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு.
அதாவது மூத்தவனுக்குத்தான் முடிச்சு விட்டணும்னு தான் முறை. அது இல்லை, மாறிட்டாருங்கிறது இருக்குது. முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு. ஆனால் பரதன் மும்மையின் நிறை குணத்தவன். பிள்ளையாட்ட ராமட்ட சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறா, உன்னை விட நிறை குணத்தவன். இன்னும் தெளிவா, நின்னினும் நல்லவன், ஒன்னை காட்டும் நல்லவன். அதனால் குறைவையிலன், எந்த விதமான குறையும் விட்ட கிடையாது. தமிழ் தவம் செய்த மாதவமே போற்றி, அமிழ்தினும் இனி